பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் போட்டிருந்தாலும் பேங்க்காரன் மதிக்க மாட்டாங்க சார். ஆனால் கடனை வாங்கி கரெக்டாக பே பண்ணி பாருங்க. அன்றைய தினத்துக்கு பேங்க்ல விட்டா அவர் கரெக்டாக பே பண்ணுவார். ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாயிலேருந்து 70 லட்சம் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருந்தேன். அப்போ ஒரு சில நேரம் வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவர்கிட்ட வட்டி கொடுக்கலன்றதை காமிச்சிக்க மாட்டேன். வட்டி கொடுக்க முடியலன்ட்டு, சார் எனக்கு இன்னொரு 5 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது பிஸ்னஸ்க்கு, ஏன்னா நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன்ல. அப்போ அந்த 5 லட்ச ரூபா அப்படி வாங்கிட்டு வந்துட்டு அந்த 5 லட்சத்துல இருந்து எடுத்துமே அந்த வட்டி கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னா, நான் வளர்றதே அவருக்கு பொறுக்கல. நான் இல்லைன்னா நீ நடுரோத்துக்கு வந்திருப்ப அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், சார் சின்ன வயசுலேருந்து நான் உங்களை நான் வளர நேரத்துலேருந்து உங்களை கடவுளாக பார்த்தேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பேசுகிற பேச்சு சரியில்லை. ஆனால் ஒரு நன்மை பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் கொடுத்தது சின்னதாக வந்தது இல்லைன்னா பேங்க்கில் நல்லா நான் டிரான்சாக்ஷன் பண்ணி காமிச்சு இன்னைக்கு பேங்கை கூப்பிட்டு எனக்கு பணம் கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கான். பேங்க்கில் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவருக்கு 70 லட்ச ரூபா கொடுத்தேன் சார்.